அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி. மைதா சேர்க்காமல் எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் இந்த ரிச்சான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் தண்ணி, அதாவது 250 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3லேருந்து 4 கிராம்பு, ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுருங்க. இதை ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஆற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 8லேருந்து 9 நிமிஷம் வறுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி சுருங்கி லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பித்த உடனே அதை ஆற வச்சு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை பண்ண அதே கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இந்த நெய் உரிகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா 2 to 3 மினிட்ஸ் கலந்து விட்டுருங்க. இந்த டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட் குக் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டொமேட்டோ ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் கலவை நல்லா குக் ஆன உடனே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அடுத்தது 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹைலியோ மீடியம்லேயோ வச்சு செய்யாதீங்க, இல்லைன்னா மசாலாஸ் தீஞ்சு போயிடும், கசக்க ஆரம்பிச்சிரும். மசாலா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை இதில் சேர்த்து இந்த மசாலா காளானில் நல்லா கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா காளான் உடைஞ்சு போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஃப்ளேமை லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போது இந்த மசாலா காளானில் நல்லா கோட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது காளான் தானாகவே தண்ணி விடும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஜென்டலாக கிண்டி விடுங்க. மஷ்ரூம்ஸ் வெந்துருச்சு அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, மஷ்ரூமோட சைஸ் சின்னதாகும், நிறையா தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம்ஸ் குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணியை கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவால் இந்த தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. செமி கிரேவியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கன்சிஸ்டன்சியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரிச்சான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அடுத்ததாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மஷ்ரூம் கிரேவியை நீங்கள் புலாவ், சப்பாத்தி, பூரி இல்லைன்னா பிளெயின் ரைஸோடு கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு க்ரன்ச்சுக்காக வறுத்த முந்திரி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற பியூட்டிஃபுல்லான காம்ப்ளிமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது யூனிக் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.